குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஐஎஸ்பி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலா இருக்கும். இங்க பாருங்க ஜிப் ஃபைலு. இதை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ல உங்களுக்கு ஃபைல் வந்துடும். இதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. பாருங்க வெர்ஷன் வந்து 3.22 எங்கிட்ட இருக்கு. நீங்க 2.3 டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அதை நீங்க வச்சுக்கோங்க. இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இன்ஸ்டால் கொடுங்க. பாருங்க, இன்ஸ்டால் ஆக ஆக இந்த பேக்கேஜ் எல்லாம் இதுல வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபைலுமே உங்களுக்கு இங்க வந்துட்டே இருக்கும். எதுக்கு நம்ம ஐஎஸ்பி சாஃப்ட் யூஸ் பண்றோம்னா, WPL வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிறதுக்காக ப்ரோக்ராம் வந்து ஈஸியா நமக்கு அதுல பண்ணலாம். ஐஎஸ்பி சாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஐஎஸ்பி சாஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் இங்க இந்த சாஃப்ட்வேர்ல. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எகெயின் வந்து அதோட டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். இங்க மைடி இன்ஸ்டால் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா இன்ஸ்டால் கொடுங்க. நான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்ஸ்டால் ஆயிக்கும். பாருங்க, இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க நேம்க்கு எதாவது கொடுக்கறதுனா கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இந்த விண்டோ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அப்புறம் அதோட டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகும் இந்த ஃபைல்ல. இதான் கான்செப்ட். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு.
பாருங்க, இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்த உடனே எகைன் வந்து அதோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த HW கான்ஃபிகர் 4.12 செட்டப் இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு டிரைவர் பேக்கேஜ். இது இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டால் ஆயிரும். WPL சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் ISP சாஃப்ட்ல லேடர் டயக்ராம், ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சரல் டெக்ஸ்ட் இது எல்லாமே வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்காக தான் இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முதல் ஸ்டார்டிங்ல WPL கற்றுட்டு அதுக்கப்புறம் ISP சாஃப்ட்லேயும் நம்ம பழகிக்கணும். பாருங்க, ஃபைல் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுங்க. பாருங்க, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. வந்த உடனே ஃபினிஷ் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்க, ISP சாஃப்ட் வெர்ஷன் 3.22. நீங்கள் என்ன வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதோட லோகோ இங்கே வந்துடும். இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.